Hi friends, welcome to Divya's Nalabagam. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி அடை. இது ரொம்ப டேஸ்டியான பழமையான ரெசிபி. இந்த வீடியோல நான் சொல்லிருக்க அளவுகள் எல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் இந்த அடை ரெசிபி ரொம்ப நல்லா வரும். வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடை மாவுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 2 கப் இட்லி புழுங்கலரிசி, 1 கப் பச்சரிசி, 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் கடலைப்பருப்பு. இதெல்லாம் ஒரு 3 இருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இப்போ இதை நம்ம மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க, உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி. அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. மைய அரைக்க கூடாது, கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் பதம் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு இந்த பதத்துல நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட நம்ம இப்போ பொடியா நறுக்கி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 5 டீஸ்பூன் திருவன தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஏற்கனவே நம்ம மாவு அரைக்கும் போது கொஞ்சமா தான் உப்பு சேர்த்திருந்தோம், அதனால இதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்க்கிறோம். அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்புத்தூள். சோம்புத்தூள் எதுக்கு சேர்க்கிறோம்னா அஜீரணம் ஆகாம இருக்கிறதுக்காக சேர்க்கிறோம், ஏன்னா இதுல பருப்பெல்லாம் நிறைய போட்டிருக்கிறதுனால. இப்போ நம்ம அடைய சுட்டு எடுத்துக்கலாம். அடை மாவு கொஞ்சம் திக்கா தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. அதே மாதிரி தோசையை விட இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். நீங்க தேங்காய் எண்ணெயில கூட அடை சுடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு நார்மலா சமையல் எண்ணெயில தான் சுடுறேன். அதே மாதிரி அடையோட குக்கிங் டைமும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும், நார்மல் தோசையை விட கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்காம ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனா வரணும். இப்ப நல்லா வெந்துடுச்சு, நம்ம திருப்பிக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன்ல வரணும். ஓரங்கள் எல்லாம் நல்லா வேகணும். இப்போ இன்னொன்னு நான் உங்களுக்கு சுட்டு காட்டுறேன். எண்ணெய் சுத்தி ஊத்திக்கோங்க. பொன்னிறமா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்ப பார்த்தாலே தெரியுது நல்லா முறுமுறுன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட அடை தயாராயிடுச்சு. இதை ஒரு பிளேட்ல எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு அடை கூட தேங்காய் சட்னி வச்சிருக்கேன், நீங்க அவியல் கூட செய்யலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோல நான் சொல்லியிருந்த ரேஷியோஸ் படி அடை மாவு அரைச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாரோட சப்போர்ட்னாலையும் நம்ம இப்போ 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆக போறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.